வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 26ஆம் தேதி மார்ச் புதன்கிழமை மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ நான் மார்க்கெட்டுன்னு சொல்றது வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் தான். ஸோ நமக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடந்த ஒரு வாரமா மார்க்கெட் வந்து கரெக்டாக சொல்ல போனோம்னா செவ்வாய் போன செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சது இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த growth வந்து கன்சிஸ்டண்டா இது வந்து இன்னைக்கு புதன்கிழமையும் இதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுமா இல்ல சைட்வேஸ் மூவ் ஆகும், கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ண போறோம் இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல. ஸோ இப்போ இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து அதாவது நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கும். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்சாலிடேட் ஆகிறது மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாளையோட நிலவரம் என்னங்கிறது தெரியும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட் வந்து குளோபல் எக்கானமியோட ஒரு சைக்காலஜியை முடிவு பண்ணும். அப்போ இந்த யுஎஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா குளோபல் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸோட பையிங் அண்ட் செல்லிங் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ இந்தியன் மார்க்கெட் மேலே போகணும்னா யுஎஸ் மார்க்கெட்டும் மேலே போயிருக்கணும், அப்படின்னா தான் போகும். ஸோ பெரும்பாலான அதாவது கண்டிப்பாக யுஎஸ் மார்க்கெட் மேலே போனால் தான் இந்தியன் மார்க்கெட் மேலே போகுமான்னா கிடையாது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் என்னன்னா இந்தியன் மார்க்கெட் மேலே போகும்போது யுஎஸ் மார்க்கெட்டும் மேலே போகும், யுஎஸ் மார்க்கெட் மேலே போகும்போது இந்தியன் மார்க்கெட்டும் மேலே போகும். சில நாட்களில் வந்து ரெண்டும் நேர்மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த யுஎஸ் மார்க்கெட்டோட மார்க்கெட் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. இப்போ வாங்குறப்ப வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து அதாவது போன செவ்வாயிலேருந்து இந்த செவ்வாய் வரைக்கும் இந்த கடந்த ஒரு 8 நாளாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம நிஃப்டி 50 வந்து ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நமக்கு பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5% ஏறி இருக்கு. ஸோ 23,000 ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 23,000 இருக்கிற ஒரு ஸ்டாக்கு 5% ஏறி இருக்குங்கிறது இந்தியன் எக்கானமியே ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மூவ்மெண்ட் நல்லது தானே, அப்போ இது கண்டினியூ ஆகுமான்னா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம யோசிக்கணும், எப்பயுமே மார்க்கெட் இப்படி நேராக மேலே போகாது. மார்க்கெட் இப்படி நேராக போகும், ஒரு புல் பேக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்போ இந்த ஃபேஸை இப்போ கண்டுபிடிக்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நமக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ இந்த ஃபேஸில் தான் இருக்கோம். அப்போ இங்கிருந்து நம்ம ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸோ இல்லை ஒரு புல் பேக் ஃபேஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஆன்சர் என்னன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, ஒன்று வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போது நமக்கு வந்து எப்பயுமே மார்க்கெட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து எப்பயுமே ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இப்படி ஒரு வரும்போது இது வந்து ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமாக ஒரு ஃபார்ம் பண்ணுறது வந்து ஹையர் ஹை, இந்த மாதிரி ஒரு இது. அப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்கு. நீங்கள் ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஹைட்டை விட அதிகமான ஹை போயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்போ மார்க்கெட் டவுன் சைட் ஆகும்னா லோவர் லோ. இந்த லோவர் லோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு. மார்க்கெட் இப்படி போய் இங்கே ஒரு லோ வந்துட்டு திருப்பி லோ. ஸோ இப்போ இந்த லோவை விட இந்த லோ கம்மியாக இருக்கு. நீங்கள் அதாவது இந்த லோவை விட இந்த லோ கம்மியாக இருக்கனால இதுக்கு பேர் லோவர் லோன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஒரு கம்ப்ளீட் கேண்டில் இந்த லோவை விட கீழே ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்காகவோ இல்லை கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கோ வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் பாருங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இது வந்து நமக்கு மைல்டான ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு இது. அப்போ இந்த கொஞ்சம் கீழே வந்தது இந்த பேண்டை பிரேக் பண்ணல. ஸோ இந்த ப்ரைஸ் லெவல் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. 23,600ங்கிற ப்ரைஸ் லெவல் நமக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இங்கே போய் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு 23,900ல். அதே சமயம் நமக்கு வந்து சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போன திங்கள் அண்ட் செவ்வாய் பார்த்தீங்கன்னா திங்களும் செவ்வாயும் 23,600ல் நமக்கு முக்கியமான சப்போர்ட் இருக்குது. அப்போது நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 23,600. ஸோ இந்த 23,600 வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகே, அப்போது நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு மேலே போகுமா கீழே வருமாங்கிறத நம்ம வந்து எப்பயுமே ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே இருக்குது. நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம். இதோட டிஃப்ரென்சஸ் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரோட வித்தியாசங்கள் கூடிட்டே தான் வருது. நமக்கு பார்த்தோன்னா தெரியும் முன்னாடி அதாவது மார்க்கெட் பாருங்க
போன செவ்வாய்க்கிழமை வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சுன்னா 100 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருந்துச்சு. அதுக்கடுத்து 250 பாயிண்ட் வித்தியாசம், 340, 470 அப்புறம் செவ்வாய்க்கிழமை முடியும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல 50க்கும் 200க்கும் வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசம் கூடிக்கிட்டே போகும்போது நமக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப மேல போகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. ஆனாலும் எவ்வளோ தூரம் போகணும்னு இருக்குல்ல. நம்ம பாட்டுல அவுட் ஆஃப் த மனில போய் பொசிஷன் எடுக்கக்கூடாது. அந்த டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கணும். அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அட் த மனி வந்து பார்த்தீங்கன்னா 23,600 இருக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னா 650 இருக்கு. அப்போ மார்க்கெட் இங்க இருந்து எவ்வளோ தூரம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 24,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த 24,000 தான் இருக்குமா? அத தாண்டி பிரேக் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் 24,050 தான் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னன்னா, இங்க இருக்க அதாவது 24,000த்திலயும் 24,100லயும் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன வித்தியாசங்கள்ல தான் இருக்கு. என்னன்னா 1.23 28 கோடி இருக்கு 24,000த்துல. 24,100ல பார்த்தீங்கன்னா 1.23 கோடி இருக்கு. அப்படிங்கும்போது, இது ரொம்ப ரொம்ப சின்ன வித்தியாசம். அப்போ இதுக்கு ஈக்குவலா ஏதாவது இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனா எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 23,500க்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனா 23,500ம், மார்க்கெட் மேல போனா 24,050ம் இருக்கு. ஓகே. அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாரி வரைஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாக்ஸ் வரையறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு. ஸோ, அப்ப இந்த பாக்ஸ் வரையும்போது, நான் என்ன பண்றேன்னா, இந்த 23,600 இருக்கு பாருங்க. அங்கருந்து மார்க்கெட்ட மேல தூக்கி 24,000 வரைக்கும் வைக்கிறேன். ஓகே. அப்ப இந்த 24,000 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்ப இந்த மார்க்கெட் வந்து இந்த 24,000 தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. 24,050 தான் நமக்கு ஒரு டார்கெட் பிரைஸ். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 24,050ல வச்சிருக்கேன். அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு என்னன்னா, இந்த 23,600லேருந்து மார்க்கெட் மேல இன்னைக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா 24,000, 24,050 ஃபால் பேக் மேல போகும். சரி. சப்போஸ் அங்க போகலப்பா அப்டின்னா, நம்ம என்ன சொல்லலாம்? எங்க வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50 நமக்கு வந்து 23,500 இந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்க தான் அதிகமா இருக்கு. நியரஸ்ட் கால் ஆப்ஷன் 23,500 அண்ட் 23,500லேருந்து ரொம்ப டிராஸ்டிக்கா கீழ விழுந்துச்சுன்னா, 23,200 வரைக்கும் போகும். அப்போ நம்ம இங்கிருந்து இத காப்பி பண்ணி 23,500ம் 23,500 ஓகே. 23,500லேருந்து மார்க்கெட் கீழ விழுந்துச்சுன்னா 23,200 வரைக்கும் போகும். ஸோ, அப்போ 23,200 வரைக்கும் நான் வந்து இங்க ஒரு பாக்ஸ் போட்டுறேன். அப்ப நிஃப்டி 50ய பொறுத்தளவு நமக்கு வந்து இப்ப இருக்க அட் த மனில இருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,600ல இருக்கு. ஸோ, இந்த 23,600ங்கிற இந்த பிரைஸ் ரேஞ்ச இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச். அப்போ இந்த சப்போர்ட் ரேஞ்ச தாண்டிருச்சுன்னா, ஏன்னா நேத்து வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாரி இருக்கு. அதனால தான். ஸோ, நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அதாவது நேத்து வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ங்கிறனால, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த 23,600லேருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா, எங்க வரைக்கும் போகும்னா 24,050 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் நம்ம எப்பயுமே நம்ப முடியாது. மேல போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு பிசிஆரும் பார்த்தீங்கன்னா 1.1 இருக்கு. 1.0 இருக்குங்கிறனால, இது ஒரு நல்ல ரேஞ்ச் தான் மார்க்கெட் மேல போறதுக்கு. அடுத்து நம்மளோட இந்தியா விக்ஸ் இருக்கு. இந்தியா விக்ஸும் 13 இருக்கு. ஸோ, இந்தியா விக்ஸ் வந்து 15க்கு மேல போனா தான் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். ஸோ, 13ங்கிறது வந்து ஒரு ஒரு குரோத் ஃபேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஸோ, இது எல்லாம் குரோத் ஃபேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். 24,000, 24,050 போறதுக்கு சான்சஸ் இருந்தாலும், நம்ம எப்பயுமே டவுன்ஃபால் ஆனா எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனா இங்கிருந்து அதிகமா டவுன்ஃபால் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, அதிகபட்சம் போனா ஒரு 150 பாயிண்ட் அப்படி இல்லைன்னா, ஒரு 500 பாயிண்ட் டவுன்ஃபால் ஆனாலும் 23,200ல தான் மார்க்கெட் போய் நிக்கும். ஓகே. அப்போ குரோத் ஆனா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எத்தன பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1% ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கான மூவ்மெண்ட். ஸோ, மேலயும் ஒரு 500 பாயிண்ட்க்கான மூவ்மெண்ட் சான்சஸ் இருக்கு. கீழயும் 500 பாயிண்ட்க்கான மூவ்மெண்ட் சான்சஸ் இருக்கு. ஸோ, நிஃப்டி 50ய பொறுத்தளவு 24,000, 23,600 இந்த பிரைஸ் ரேஞ்ச்லேருந்து மேல போனா 24,000 அங்கிருந்து கீழ வந்துச்சுன்னா 23,200 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா 23,500லயும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த இடத்துலயும் நம்ம இருக்க ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 23,500ங்கிறதே வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் தான். இது நமக்கு பார்த்தா தெரியும். இது வந்து நமக்கு நிஃப்டி 50. இப்ப நமக்கு பேங்க் நிஃப்டி அப்படியே நேர்மாறா நமக்கு போனோம்னா, பேங்க் நிஃப்டியும் நமக்கு பார்த்தோம்னா ஒரு குரோத் ஃபேஸ்ல தான் இருக்கு. அப்ப இந்த குரோத் ஃபேஸ்ல இருந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க 18ஆம் தேதியிலேருந்து நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து குரோத் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5%, 5.8% ஆயிருக்கு. ஸோ மொத நாளோட க்ளோசிங் பிரைஸும் வச்சு பார்த்தோம்னா 6.8%. ஸோ இப்போ இந்த 6.8% வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான குரோத். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான குரோத்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு புல் பேக்கோ, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸோ நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்தா தான் நம்ம குரோத் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன். பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டிஃபரன்ஸ் 50க்கும் 200க்கும் இருக்கிற பிரைஸ் டிஃபரன்ஸஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. போன போன வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையோட முடிவுல மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் வித்தியாசங்கள் இருந்துச்சு. அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50யும், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200ம். ஆனா இந்த செவ்வாய்க்கிழமை முடியும்போது மார்க்கெட் வந்து 1600 பாயிண்ட்டுக்கு மேல வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ இந்த 1700 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த வித்தியாசம் நல்லதான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வித்தியாசம் எப்ப குறையுதோ, அப்போ வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸோ இல்லைன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்த இதுக்கு நடுவுல இருக்க கேப் வந்து மேல போயிட்டே இருக்கிறனால, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, நிஃப்டி 50 மாரி பேங்க் நிஃப்டியும் மேல போகும்னு. அப்ப மேல போனா எது வரைக்கும் போகும்? அது நமக்கு முக்கியமான கேள்வி. அத நம்ம எத வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பேங்க் நிஃப்டியோட. அப்ப இந்த பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது, நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. என்னன்னா, 52,000ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்துல கால் ஆப்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த இடத்த மார்க்கெட் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் விழுந்துச்சுன்னா, அங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும். அப்போ இந்த புட் ஆப்ஷனையும், கால் ஆப்ஷனையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு கால் ஆப்ஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கு இந்த கிராஃப் பார்த்தாவே தெரியும். அப்போ பேங்க் நிஃப்டி 52,000 போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே. ஆனாலும் விழுந்தால் மார்க்கெட் எங்க போய் விழும்ன்னு பார்த்தீங்கன்னா, 51,000ல. ஸோ இத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஓகே. இத நம்ம இந்த இடத்துல பாக்ஸ் மாரி போடுவோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எங்க இருக்கு? 52,000 போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் பேங்க் நிஃப்டியோட இத இங்கருந்து இப்போ அட் த மணிலருந்து நம்ம என்ன பண்றோம்னா 52,000. ஓகே. இந்த 52,000 பாக்ஸ் பார்க்க சின்னதா இருந்தாலும், ஆக்சுவலா எவ்ளோ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 400 பாயிண்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, 350லேருந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் தான். அப்படிங்கிறனால இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாம நம்ம ஒரு லாங் டெர்ம் வச்சிருக்கனால, அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியுது. நம்ம யூசுவலா ட்ரேட் பண்ணும்போது இந்த மாரி தான் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். அப்போ இந்த மாரி வச்சு ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல நல்ல மூவ்மெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி இப்ப இருக்க பிரைஸ்ல இருந்து 52,000க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் கீழ விழுந்தாலும், எங்க விழும்ன்னு பார்த்தீங்கன்னா, 51,000. ஸோ 51,000த்துல நம்ம இன்னொரு பாக்ஸ் போடலாம். இந்த 51,000 இங்க ஒரு நம்ம பாக்ஸ் போட்டு இந்த 59 அப்போ மார்க்கெட் சாரி. இப்போ மார்க்கெட் இங்கிருந்து குரோத் ஆனா, நமக்கு வந்து 52,000 குரோத் ஆகும். அங்கருந்து மார்க்கெட் கீழ விழுந்தா 50 50 51,000 வரைக்கும் கீழ டவுன்ஃபால் ஆகும். ஸோ, இப்போ இந்த பாயிண்ட் அதாவது நம்ம இப்ப இருக்கிறது தான் ஒரு முக்கியமான பிவட் பாயிண்ட். இந்த பிவட் பாயிண்ட்னா என்னன்னா, இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போனால், மார்க்கெட் மேல இருக்கும். கீழ வந்தா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். அப்போ இந்த பிரைஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அது என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 51,500. ஸோ 51,500 இந்த 51,500ங்கிற முக்கியமான பிரைஸ். அப்போ இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா, நமக்கு வந்து 52,000ம் இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, 51,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம பிரைஸ் ஆக்ஷன், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் வச்சு பார்த்தாலும், மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்க வந்து அவுட் ஆஃப் த மனில எடுக்க வேண்டாம். நீங்க எடுக்கக்கூடிய ரேஞ்ச் என்னன்னா, ஏன்னா நமக்கு வந்து அடுத்த வர வியாழக்கிழமை நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்பைரி டே. இங்க நம்ம குடுத்துருப்பாங்க எக்ஸ்பைரி டே. ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் எக்ஸ்பைரி டே, நிஃப்டிக்கும் எக்ஸ்பைரி டே.
அப்படிங்கிறனால வியாழக்கிழமை நம்ம பயங்கரமான வாலடைலிட்டி எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே பக்கத்துல வந்துருச்சுங்கிறனால, நமக்கு வந்து இந்த பாக்ஸ் அதாவது இதுதான் அவுட் ஆஃப் த மனி. இதுதான் இன்சைட் த மனி. அட் த மனி இது. ஸோ இது வந்து இன்சைட் த மனி. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த மனில எடுக்க வேணாம். இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இன்சைட் த மனி எடுத்துட்டோம்னா, நம்மளோட ப்ராஃபிட்டா இருந்தாலும், லாஸா இருந்தாலும் கன்ஃபார்மா கம்மியா தான் இருக்கும். ஆனா நமக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா பயங்கரமா லாஸ் ஆகாது. அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன சொல்றேன்னா, அவுட் ஆஃப் த மனில பொசிஷன் எடுக்காதீங்க. இன்சைட் த மனில மட்டும் பொசிஷன் எடுங்க. அண்ட் அட் த மனிக்கு கொஞ்சம் ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் மேல கீழ எடுத்தீங்கனாலுமே, உங்களுக்கு வந்து சேஃபான பொசிஷன் தான். ஸோ இது வந்து 1 வாரம் இருந்துச்சுன்னா, நம்ம இது பெருசா கவலைப்பட தேவையில்ல. எக்ஸ்பைரி டே நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குங்கிறனால, நாளைக்கும், இன்னைக்கும் மார்க்கெட் வந்து வாலடைலிட்டி நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பர்களே. இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இத தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.